Hello all, welcome to our Craftiiee family. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Valentine's Day ஸ்பெஷலுக்கான ஒரு ஸ்பெஷல் கஸ்டமைஸ்டு gift வந்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ Valentine's Dayங்கிறதுனால நம்ம வந்துட்டு ஒரு ஹார்ட் ஃப்ரேம்ல ஒரு கப்பிள்ஸ்க்காக வந்துட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி செஞ்சு gift பண்ண போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் சிலிகான் மோல்ட்ல கப்பிள்ஸ் மோல்ட் மாதிரி இருக்க மோல்ட் எடுத்துட்டு அதுல வந்துட்டு நம்ம ஒரு கப்பிள் வந்துட்டு செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 2:1 ரேஷியோவில் 2 ஸ்பூன் ரெசின் 1 ஸ்பூன் ஹார்ட்னர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஷ் கலர் அதாவது சில்வர் ஆர் கிரே கலரில் இருக்க மாதிரி மைக்கா பவுடர் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சில்வர் கிளிட்டர்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு காம்பினேஷனில் அந்த கப்பிள் வந்துட்டு நம்ம செஞ்சு எடுக்கும் போது இந்த கிரே கலரில் வந்துட்டு கிஃப்ட்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியே வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி நமக்கு வந்துட்டு அந்த கிரே கலர் கிஃப்ட்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலரில் நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் காம்பினேஷன் மைக்கா பவுடர்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மோல்டில் நம்ம ரெசினை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு அந்த சென்டரில் இருக்க ஹோல்ஸ் கேப்ஸ் எல்லாமே வந்துட்டு தெரியணும். அதுக்காக வந்து நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மோல்டில் வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. 6 hours கழிச்சு இதை வந்துட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு சைடு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 6 inch ஹார்ட் மோல்டில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு 2:1 ரேஷியோவில் 4 ஸ்பூன் ரெசின் 2 ஸ்பூன் ஹார்ட்னர் வந்துட்டு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் என்ன மைக்கா பவுடர் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிரைட் ரெட்டு. ஸோ Valentine's Day ஸ்பெஷலுங்கிறதுனால ஹார்ட் வந்துட்டு நல்லா பிரைட் ரெட் கலரில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக பிரைட் ரெட் கலர் மைக்கா பவுடர் சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் மைக்கா பவுடர்ஸ் வந்துட்டு நிறையா யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு கலர் வந்துட்டு ரொம்ப டார்க்காக வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் நிறையா மைக்கா பவுடர் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் மைக்கா பவுடர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணாலே அது வந்துட்டு நல்ல டெக்ஸ்சர் அண்ட் கலர் வந்துட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு மைக்கா பவுடர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஃபில் பண்ணி வச்சுருந்த அந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னரை வந்துட்டு இந்த மோல்டில் நம்ம ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எப்போவுமே வந்துட்டு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு கார்னர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவேன். ஸோ கார்னர் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்துட்டு 4 ஸ்பூன் ரெசின் 2 ஸ்பூன் ஹார்ட்னர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் அந்த மெஷர்மெண்ட்ஸில் எடுத்திருக்கேன். இப்போது இதை வந்துட்டு 6 hours ட்ரை பண்ண வச்சிடலாம். மீன்வைல் நம்ம வந்துட்டு அந்த கப்பிள்ஸ் மோல்டில் ஊற்றி வச்சோம்னால அந்த ரெசின் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுலேருந்து வந்துட்டு நம்ம டிமோல்டிங் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சைட்ஸில் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு ரெசின் ஓவர்ஃப்ளோ ஆனதுனால. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா LED லைட்ஸ். ஸோ இப்போது இந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்துட்டு ஆஃப்டர் 1 hour, அதாவது இந்த ரெசின் ஹார்ட்னரோட க்யூரிங் டைம் வந்துட்டு டோட்டலாகவே 6 hours தான். ஸோ அதனால் ஆஃப்டர் 1 hour பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்ம கை வைக்கிற அளவுக்கு ட்ரை ஆகிருக்கும், பட் ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது லைட்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ரெசினுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு டைமிங் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் 6 hours அந்த பேஸ்மே வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் யாருக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கப்பிள்ஸ் நேம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரைட் சைடில் வந்துட்டு நம்ம ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து நம்ம அந்த கப்பிள் செஞ்சு வச்சோம்னால க்ரே கலரில், ஸோ அவங்கள வந்துட்டு சென்டரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் லெஃப்ட் சைடில் வந்துட்டு சின்ன சின்ன ஹார்ட்டின் ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு வந்துட்டு இது ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் வந்துட்டு 100% பர்ஃபெக்டாக இருந்ததுனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன் இந்த மாதிரி 3D எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பிள் வந்துட்டு திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஹார்ட் பேஸ் கூட வந்துட்டு ஃபுல்லாக மர்ஜ் ஆகாது. ஸோ அதோட பேஸ் மட்டும் அதில் ஸ்டிக்காகி இருக்க மாதிரி இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு மேலே இருக்கும். அது பார்க்கும்போது ஒரு 3D எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். ஒரு பர்ஃபெக்ட் Valentine's Day கிஃப்ட்னே சொல்லுவேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக Valentine's Dayக்கு ஒரு வெட்டிங் டேக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களுமே அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒட்டியிருந்தோம்ல ஸ்டிக்கர்ஸ் லைட்ஸ் அது எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டு ஒரு லேயர் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்துட்டு நம்ம இந்த கப்பிள்ஸை வந்துட்டு சென்டரில் ஃபிட் பண்ண போகிறோம். ரெசினுக்கு யூஸ் பண்ணுறதுல எது பர்ஃபெக்டான க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் குக் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். பட் லேட்டராக தான் வந்துட்டு தெரிஞ்சது ரெசினுக்கு வந்துட்டு பர்ஃபெக்ட் க்ளூ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெசின் தான். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை ஒட்டணும். அதில் இதுக்கு வந்துட்டு நான் ஃப்ளெக்ஸ் குக் யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு அது ஒட்டிக்கும். பட் அதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசின் வந்துட்டு ஒரு லேயரில் போர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் அதை வச்சேன் அப்படின்னாலே பர்ஃபெக்டாக வந்துட்டு ஸ்டிக் ஆகிக்கும். அதை நம்ம எப்போவுமே வந்துட்டு தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு
ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இப்போ 6 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. எனக்கு எஸ்பெஷலி இந்த வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த கலர் காம்பினேஷன் அண்ட் அந்த எல்இடி லைட்ஸ் அண்ட் இந்த எல்இடி லைட்ஸில் வந்துட்டு என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துட்டு லைட்ஸ் எரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது வந்துட்டு நிறையா மினி எரியும். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதை விட கம்மியாக எரியும். அதுக்கு அடுத்த வாட்டி வந்துட்டு லைட்ஸ் வந்துட்டு பிளிங்க் ஆகாமல் அப்படியே ஸ்டாண்டர்டாக எரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்துட்டு இந்த சிங்கிள் எல்இடி லைட்ஸில் வந்துட்டு எரியும். எனக்கு அது வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கிஃப்ட்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி கிஃப்ட் பண்ணி பார்க்குவீங்களா இல்லையான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு சைட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி எல்லாமே வந்துட்டு சாஃப்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ரெசன் ப்ராடக்ட் ட்ரை பண்ணாலுமே கண்டிப்பாக சைட்ஸில் அண்ட் கார்னர்ஸில் வந்துட்டு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ரெசன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எட்ஜஸில் ரொம்பவே ஷார்ப்பாக நமக்கு கிடைக்கும். அது வந்துட்டு நம்ம கையில் வந்துட்டு குத்திடும். ஸோ அந்த டேமேஜஸ் எல்லாம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக நான் வந்துட்டு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்இடி லைட்ஸ் சொன்னேன். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்துட்டு எரியும். ரொம்பவே வந்துட்டு பார்க்க ரிலாக்ஸிங்காக அழகாக இருந்துச்சு. அந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வந்துட்டு விஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய். ஹாவ் அ கிரேட் இயர்.